ஹலோ மக்களே, இன்னைக்கான ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஜிம் இல்லைனா ஒர்க் அவுட் எப்போ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து ஒரு மூணாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் ஹவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 மினிட்ஸ் கார்டியோ, 20 மினிட்ஸ் வெயிட்ஸ், 20 மினிட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த டைம் ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் கூட 10-10ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நீங்கள் வாக்கிங், அதாவது அதெல்லாமே வந்து வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இது எல்லாமே வந்து கார்டியோ எக்ஸசைஸில் வந்துடும். கார்டியோன்றது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதில் வெயிட் லாஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது வந்து உங்களுடைய தசைகளை வந்து வலுப்படுத்துமா, இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பாடியை வந்து நல்ல ஒரு கட்டமைப்பாக கொண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து வெயிட்ஸ் ஆக்சுவலாக நிறைய லேடிஸ், மோஸ்ட்லி இந்தியன் லேடிஸ், இப்போ நான் போகிற யூஎஸ் ஜிம்மில் கூட ஃபாரின் லேடிஸ் தான் நிறைய பேர் வந்து, ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வந்து வெயிட்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்களே ஒழிய இந்தியன்ஸ் வந்து வெறும் வாக்கிங், த்ரெட்டிங், சைக்கிளிங், அந்த அந்த த்ரெட்மில்ல இல்லைனா வந்து அந்த இஎஃப்எக்ஸில் இல்லைனா சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, வெயிட்ஸ் பண்ணோம்னா நம்ம பாடி வந்து ஆம்பளை மோட மாதிரி மசில்ஸ் வந்துடும், அதனால் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஐடியாவில் இருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் லேடிஸுடைய தசைகள் வந்து தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. எலும்பும் தோலும் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும், நம்ம தசைகளை நம்ம பாதுகாக்கணும்னா வெயிட்ஸ் ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அந்த ஒர்க் அவுட்லாம். இல்லைனா உங்ககிட்ட வெயிட்ஸ் இல்லைன்னா வெயிட்ஸ் வாங்கிட்டாவது கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து மூணாவது வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து மற்ற 2 கார்டியோவும் வெயிட்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரென்தனிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா பொசிஷனுமே ஸ்ட்ரென்தனிங்கான பொசிஷன் தான். இது நம்மளுடைய பாடியுடைய பேலன்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய பாடியில் வந்து இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு ஃபுல் கம்ப்ளீட் பாடி ஸ்ட்ரெச் கொடுக்குது. நம்ம பாடியில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் அந்த டயர்ட்னஸ் தெரியாமல், அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரென்தனிங், அதாவது நான் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறது கார்டியோவில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெயிட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எனக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு இன்கார்பரேட் பண்ணுவேன். எல்லா எக்ஸசைஸும் நான் ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் என்னால் காமிக்க முடியும். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் 15 to 20 கவுண்ட்ஸ் ஒரு 3-4 செட்டோ பண்ணுங்கள். எப்பயும் திரும்ப திரும்ப சொல்கிற அதே விஷயந்தான், எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் பொறுமையாக நிதானமாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒரு சீரியலோ ஒரு பாட்டோ கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் இல்லாமல். எதுக்குன்னா நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 1 மணி நேரம் தாங்க நம்ம உடம்புக்காகவும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காகவும் நம்ம பேரன் பேத்தி கூட விளாட்றதுக்காகவும் நம்ம உடம்பை தயார்